வாழ்க வளமுடன். ஒரு கிராமத்தில் ஒரு வசதியாக பணக்காரன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஒரே பையன். அவனுக்கு வந்து பேர் சுட்டு விழா நடப்பான். அப்போ அவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னா கருணாகரன்னுவாங்க. அப்போ ஊர் மக்கள் இவனே ஒரு கஞ்சான், இவனுக்கு ஒரு புள்ள கருணாகரன் பேர் வச்சு அது மட்டும் செஞ்சுட்டு போகுது, உதவா போகுது, அது கஞ்சனே பேர் வச்சுருக்கலாமே இந்த காஞ்சான் அப்படின்ட்டு ஊரில் பேசுவாங்க. அப்போது அவன் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டான். இந்த குழந்தை என்ன பண்ணால் வளர வளர இருக்கிறத கொடுக்குற அந்த எண்ணம், ஏன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் இயற்கை. என்ன பேர் வைக்கிற அந்த பேர் நீங்கள் கூப்பிடும்போது அதனோட குணம் அதுக்குள்ளே வந்துடும் அவனுக்கு. அப்போ அவன் அது மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தான். வளர வளர ஒரு நாள் பார்த்தான் கஞ்சன், ஏம்பா நான் உனக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன், நீ என்னடானே எதுவுமே கொடுக்குற ஒன்று, நான் திட்டவும் முடியல, ஒரே பையனாகிற, எதுவுமே பண்ண நீயே செய்ய, இதுன்னுப்பா யாரும் கொடுக்காதப்பா நிறுத்திடுப்பா அப்படின்வோம். அப்போ அவங்க வந்து நம்மளை கேட்கல, அவங்க படுற கஷ்டம் நாம் பார்த்துட்டுருக்கோம், அதனால தான் கொடுக்குற. அது உறவுக்காரன்னு பார்க்காத, வெளியாளுன்னு பார்க்காத, அவங்கள எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு தானேப்பா நான் கொடுக்குறேன், நான் அது மாதிரி உன் பணத்தெல்லாம் அனாவசியம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்வோம். சரிடான்னு விட்டுருவான். திட்டி பார்ப்பான், எதுக்கு அவன் மடங்குலன்னு விட்டுருவான். எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, வெளியே வச்சுருந்தா தானே செலவு பண்ணான்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போட்டு மூடி வச்சுருவான். மூடி வச்சுட்ட உடனே என்ன பண்ணுவான், அது பையனுக்கு தெரியாது. இது மாதிரி வச்சோன்னே அவனுக்கு ஒரு பயம் இருந்தது, ஏன்னா நாய் நோண்டி எடுத்து முடிச்சுன்னா என்ன பண்ணுறது, எடுத்து முடுமே அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு. எப்போ ஸ்டார்டிங்கில் எப்போ அது பின்னாடி எடுத்து வச்சானோ அப்போ இவன் அந்த பயம் வந்துடுச்சு அவனுக்கு. அப்புறம் சரி அதை பார்ப்பான், இது ஒன்றும் அவனுக்கு தூக்கமே வராது. எப்போ பேர் திடீர்னு வந்து பையன் ரூமில் வந்து எனக்கு பயமாகுதுப்பா, எனக்கு நீ வாப்பா வாப்பான்னு. சரி இந்த பயத்தை அப்பாவுக்கு எப்படி போக்குறது, ஒரே இது பண்ணணும், யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இதுக்கு ஒரு வழி செய்யணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், வளர்ந்துட்டுருக்கிறான்ல, அவன் என்ன பண்ணுவான், ஒருத்தர் கூப்பிட்டு இந்த 12 மணிக்கு இப்படி வந்து வளர்த்து இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நெல் அப்பா பார்ப்பார். அவருக்கு ஒரு பயம் இருந்தது, உன்னை பார்த்தா பயம் போயிடுன்ற மாதிரி அவங்கள்ட்ட அப்படி சொல்லிவிடுவான். சொல்லிவிட்டு இவன் இதுன்னும் போது டெய்லி பார்ப்பான், இவங்க ஒரு பயம் வந்தது. வந்து உடனே பையனை கூப்பிட்டு எனக்கு பயமாகுது, அந்த இடத்துல வந்து நிற்கிறான், என்னை மிரட்டுறான், நீ ஏன்பா பயப்படுற, உங்கள்கிட்ட நான் ஒன்று தான் இல்லையே அப்படின்னா. இல்லைடா நான் பின்னாடி புதைச்சி வச்சுக்கிறேன் மண்ணில் அப்படின்னா. எதுக்கு பார்க்கணும், இல்லைடா உனக்கு கல்யாணம் ஆகி பசங்க குட்டி வரும் அப்படின்னா செலவு எங்கே போவீங்க, அதை தான் உனக்கு தாண்டா நான் சேர்த்து வச்சுக்கிறேன். அப்போ அந்த இது வரும்போது அப்பப்போ இறைவன் எனக்கு எப்போ கொடுக்கணும் கொடுத்துருவான். அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வா, எங்களுக்கு சொல்லு, நானே எடுத்துக்கிறேன், வேணாம் நான் கொடுக்க மாட்டேன்னு. திரும்பி அதே ஊரும் வரும், அவனுக்கு நெஞ்சு பிடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம நெஞ்சு பிடிச்சா போயிடுவேன், பையனுக்கு எவ்வளோ வச்சுக்கிட்டுன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட போய் எனக்கு பயமாக்குறேன், நான் அங்கே தான் இதுன்னு வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், சரி போய் தோண்டி பார்ப்பான். தோண்டி பார்த்து பணம் இருக்கும். அப்போ ஏப்பா இந்த இவ்வளோ பணம் வச்சு நான் எத்தனை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றது, அப்போ நான் சோம்பேறி ஆகிட மாட்டேனா, எனக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்க வேணாமா, எனக்குன்னு கொஞ்சம் அறிவு இருக்கணும்ல, அது எப்படி செலவு பண்ணால் அது என்னென்ன சம்பாதிக்கிற வழியும் சொல்லணும்ல, நீ அதை என்கிட்ட வழியும் சொல்லாமல் நீ மட்டும் சேர்த்து வச்சுட்டு நீ போயிட்டேன்னா அதை மட்டும் நான் அனுபவிக்கணும் நானா, நீ செய்கிற பாவம் தானே நான் சேர்த்து அனுபவிக்கணும், அதனால் அந்த தவறுலாம் பண்ணாதுப்பா, நான் எதுவுமே கொடுப்போம்பா அப்படின்னு. சரி உன்னை பார்த்து நான் திருந்திடுறேன், இது வரைக்கும் நான் எனது என் பசங்க குட்டி தான் நினச்சிருந்தார், மற்ற உயிரை வந்து வேறு ஒரு மாதிரி நினைக்கவே தான் எனக்கு அந்த எண்ணங்கள் வரல, எது கொடுக்குற குணம் எனக்கு வரவில்லை. இப்போ வந்து நீ செய்யும்போது எனக்கு அது கஷ்டமாக இதில்லை, ஓ நம்ம பையன் மூலியமாக நம்ம திருந்தணும்னு இருக்குது பொழுது, அதான் நம்ம வந்து திருந்திடுவோம், இனி அந்த பணத்தை நீ கொடுப்பா யார் பண்ணாலும் அப்படி அது மாதிரி கொடுத்து அவன் நல்ல பேர் எடுத்துடலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி தான் மனிதர்கள்னு இருக்கிறாங்க. நான் நிறைய வீட்டில் பார்த்துக்கிறேன், நிம்மதியாக தூக்கம்லான்னுவாங்க, ஏன்னா இல்லைங்கண்ணா சொத்து என்ன பண்ணுறதுனால யோசனை பண்ணிங்கிறேன் அப்படி. ஏங்க நீங்கள் போடுற கணக்காங்க, நம்ம அடுத்த நிமிஷம் என்னாலுமே தெரியாது நடக்க போகிறது. அப்படி இருக்கிற உலகத்தில் என் பசங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன், நான் நல்லது தானே செய்கிறேன், என் பசங்களுக்கு தானே செய்கிறேன்ற மாதிரி சேர்த்து வைக்கிறீங்க தவிர அதனோட பிரதிபலனை வந்து தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, எந்த வழியில் வருது, நம்ம ஏன் அதை தப்பு பண்ணுறோம். நமக்கு இன்னைக்கு கொடுத்தது இருக்கிறவங்க 4 பேருக்கு முடியாதவங்களுக்கு கொடுப்பா, அன்றைக்கி லேப்டாப் தான் அவங்களுக்கு கொடுங்க, அவங்களால முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுது. அவங்க உங்களால் முடிஞ்ச உழைப்போ இல்லை வாய் வார்த்தையோ இல்லை பணமோ ஏதோ தானம், சாப்பாடோ ஏதோ நாங்கள் எல்லாம் தானம் தான். அதை பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க, மற்றவங்கள பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம பணம் எவ்வளோ வச்சுருந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுங்க, நான் எவ்வளோ வச்சுருந்து யார்கிட்ட சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது.
அது மாதிரிலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதுன்றீங்களோ நான் நல்லா இருப்பேன், நான் எல்லாருக்கும் தானம் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் நீங்கள் மனசில் நினச்சாலே நீங்கள் மாறிடுவீங்க. உங்களோட வாரிசுங்களும் நல்லா இருக்கும், நீங்களே நல்லா இருப்பீங்க. பாருங்கள், வாழ்க வளமுடன்.